ஹே கைஸ், வெள்ளை கேன் படம் சூப்பராக இருக்கு. அதான் சொல்லுவேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பார்த்துருந்தேன் பரத்வாஜ். ஒரு என்னடானா பிளாண்ட் லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. அதுக்கு என்னடா மீனிங் அப்படின்னு போய் பார்த்தா ஆஹ், பிடிக்காத சோல் செக்கிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னது இது எப்படி போட்டிருக்காரு, போகணுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். பட் பிரதீப்புக்காகவும் விக்கிக்காகவும் போய் பார்த்ததுல ரொம்பவே டிசப்பாயிண்ட்லாம் ஆகுது. தே ஹாவ் என்டர்டெய்னிங் தட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா தவிர யோகி பாபு, கிருத்தி செட்டி மற்றும் பலர் நல்லா நடிச்சிருந்தாங்க. கோரி கிஷன் நல்லா சப்போர்ட்டிங் ரோல். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் ட்ராமா. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் 2040 எப்படி இருக்கும், ஹவு த டெக்னாலஜி ஓர் டுக்கஸ். ஸோ நிறைய சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இது எஸ்பெஷலாக ஃபேமிலியோட. ஏன்னா டெக்னாலஜிஸ் இல்லாமல் எப்படி போன்ற ஒரு சினாரியோ போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கும், ஸோ எப்படி மாறிடும் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்கை இந்த படம் நம்ம மைண்டில் விதைக்கும். ஸோ ஃபேமிலியோட மறக்காமல் போய் பாருங்கள். இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர். மியூசிக் பற்றி சொல்லியே ஆகணும். ஆல்ரெடி ஒரு செம ஹிட் பாட்டு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது விஷுவலாகவும் சரி, ஆடியோ வைஸும் சரி, உங்களுக்கு டே ஃபேண்டசியில் இருக்கிற மாதிரி இருக்கும். பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா இது அணி நயன்தாரா ரவுடி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன், விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கர ப்ரொடியூஸ் பண்ணி மெனக்கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஸ்கேல் ரொம்ப லார்ஜாக இல்லை, பட் பண்ணதில் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்கள். See you in another video. For book and movie reviews, subscribe to my channel. Bye.